ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனல நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நான் நல்ல சோறு சாப்பிட்டு 10 நாள் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, இட் இஸ் 10 days since I ate good food. It is 10 days since I eat good food. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா, யூ ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர். யூ ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர். ஸோ அடுத்து பார்க்கலாம். எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நீங்க சேலம் போனீங்கன்னு கேட்போம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. ஹவு லாங் அகோ டிட் யூ கோ டு சேலம்? ஹவு லாங் அகோ டிட் யூ கோ டு சேலம்? அடுத்தது, மூட்டையில் கட்டியிருக்கிற கைத்தை அவுத்து விட. ஸோ மூட்டையில கட்டி இருக்கிற அந்த கைத்தை அவுத்து விட. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யூ அன்டை த ரோப் தட் டைஸ் இன் த லக்கேஜ். யூ அன்டை த ரோப் தட் டைஸ் இன் த லக்கேஜ். ஸோ இங்க அன்டைங்கிறது பாத்தீங்கன்னா கட்ட அவுக்குறது. அடுத்தது, மரத்துல கட்டி இருக்கிற அட்டை பிடிச்சிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. யூ பிரிங் த கோட் தட் டைஸ் இன் த ட்ரீ. யூ பிரிங் த கோட் தட் டைஸ் இன் த ட்ரீ. இதை வேற விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னாக்கா, யூ பிரிங் த டையிங் கோட் இன் த ட்ரீ. யூ பிரிங் த டையிங் கோட் இன் த ட்ரீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அந்த ஆசை உங்களுக்கு இருக்கு. அப்ப என்னோட சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நாம ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்டியை தலைகீழாவை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லனாக்கா, கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். எதுவும் மீதம் இல்ல. ஸோ எதுவும் மிச்சம் இல்லைங்கிறத எப்படி சொல்லலாம்னாக்கா, நத்திங் இஸ் லெஃப்ட். நத்திங் இஸ் லெஃப்ட். மலருக்கு பையன் பிறந்திருக்கான். ஸோ இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, மலர் ஹாஸ் கிவன் அ பர்த் டு பேபி பாய். மலர் ஹாஸ் கிவன் அ பர்த் டு பேபி பாய். சாப்பாடு செலவை நான் பாத்துக்கிறேன். அதாவது இது வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ஐ பியர் த ஃபுட் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். ஐ பியர் த ஃபுட் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்ஸ். ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இட் இஸ் லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். இட் இஸ் லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கோயிலுக்கு போயிட்டு வரப்பெல்லாம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, whenever I go to temple, I pour water to that tree. Whenever I go to temple, I pour water to the tree. 30 வருஷமா இங்க வசிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, I live here for 30 years. I live here for 30 years. நான் இனிமே தான்ப்பா சாப்பிடணும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I have to eat hereafter. I have to eat hereafter. அவர் அந்த அளவுக்கு நல்லவர். இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, he is such a nice person. He is such a nice person. யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க. ஸோ யாரெல்லாம் என் கூட வரீங்களோ வாங்க. இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, those who like to come with me, please come. Those who like to come with me, please come. அப்பெல்லாம் 10 ரூபாங்கிறது 1000 ரூபாய்க்கு சமம். இதை எப்படி சொல்லலான்னு பாருங்க. Those days 10 rupees were equal to rupees 1000. Those days 10 rupees were equal to rupees 1000. ஸோ கடை 9 மணி வரை திறந்திருக்கும். இது எப்படி சொல்லலாம்னாக்கா, the shop opens till 9 o'clock. The shop opens till 9 o'clock.
அந்த அறையில 10 பேர் வரையும் அமரலாம். ஸோ அந்த அறையில 10 பேர் வரைக்கும் உட்காரலாம். இது எப்படி சொல்லலாம்னாக்கா, அப் டு 10 பீப்புள் கேன் சிட் இன் த ரூம். அப் டு 10 பீப்புள் கேன் சிட் இன் த ரூம். என் மீது குற்றம் சுமத்தாத, என்ன குத்தம் சொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்லணும்னாக்கா, டோன்ட் அக்யூஸ் மீ. ஸோ குற்றங்கிறது பாத்தீங்கன்னா இங்க நம்ம அக்யூஸ்னு யூஸ் பண்ணோம். இதுவே பாத்தீங்கன்னாக்க என்ன குறை சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம கரெக்டா இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா, டோன்ட் பிளேம் மீ. ஸோ டோன்ட் பிளேம் மீ. தரைய தேய்க்காத. ஸோ டோன்ட் ட்ராப் த ஃப்ளோ. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, தக்காளி அழுகிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, த டொமேட்டோஸ் ஆர் rotten. த டொமேட்டோஸ் ஆர் rotten. ஸோ அடுத்ததா, பால் கெட்டு போச்சு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, த மில்க் வென்ட் பேட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால இங்க நான் வந்துட்டு வென்ட் பேட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சப்போஸ் இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வில் கோ பேட்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் பாருங்க, இஃப் யூ டோன்ட் கீப் த மில்க் இன் த ஃப்ரிட்ஜ் இட் வில் கோ பேட். ஸோ பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கலைன்னா அது கெட்டு போயிடும். ஸோ இது நம்ம ஃபியூச்சர்ல சொல்றதுங்க. மழை பெய்கிறது. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா ரைன் இஸ் கம்மிங்பாங்க. ஸோ அது அப்சர்வ்ட்லி பாத்தீங்கன்னா கரெக்ட் கிடையாது. ஸோ கரெக்டா எப்படி சொல்லணும்னாக்கா, இட்ஸ் ரைனிங். இட்ஸ் ரைனிங். அடுத்ததா, உங்க துணியில தீ பிடிச்சிருக்கு. ஸோ உங்க துணியில நெருப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யுவர் கிளாத் இஸ் ஆன் ஃபயர். யுவர் கிளாத் இஸ் ஆன் ஃபயர். அவர் மேல துர்நாற்றம் அடிக்குது. ஸோ இது ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா சம் கைண்ட் ஆஃப் பேட் ஸ்மெல் கம்மிங் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா இது மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹீ ஸ்டிங்ஸ். ஹீ ஸ்டிங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நாம ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறது பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒர்க்கை நம்ம தலையில கட்டிட்டாருங்க. ஸோ உடனே பதிலுக்கு நம்ம எப்படி அவருக்கு ரிப்ளை கொடுப்போம்னாக்கா, சொல்றது ஈஸி ஆனா செய்யறது கஷ்டம்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. இட் இஸ் ஈஸியர் செட் than டன். இட் இஸ் ஈஸியர் செட் than டன். ஸோ என்னோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லல. ஸோ என்னோட கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா, ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். உனக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, யூ ஆர் க்ரோயிங் அரகண்ட். யூ ஆர் க்ரோயிங் அரகண்ட். பால் பொங்கிடுச்சு. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. த மில்க் பாயில்டு ஓவர். த மில்க் பாயில்டு ஓவர். அவர் என் காலை மிதிச்சிட்டாரு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாருங்க. ஹி ட்ராம்பிள்டு ஆன் மை ஃபுட். ஹி ட்ராம்பிள்டு ஆன் மை ஃபுட். நாம இங்க ட்ராம்பிள்டுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஸ்டாம்ப்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஸ்டாம்ப்டு ஆன் மை ஃபுட். தோசையை திருப்பி போடு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ஃபிளிப் த தோசா. ஃபிளிப் த தோசா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா காலிங் பெல் அடிக்கிறாரு, பட் காலிங் பெல் ஒர்க் ஆகல. அப்ப நாம அவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? கதவை தட்டுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா நாக் ஆன் த டோர். நாக் ஆன் த டோர். மரத்துல ஏறு, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா கிளைம்ப் அப் த ட்ரீ. கிளைம்ப் அப் த ட்ரீ. நான் வரிசையில நின்னேன், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ ஸ்டுட் இன் லைன். ஐ ஸ்டுட் இன் லைன். என் சட்டையே கசக்காதா, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் ரிங்கிள் மை ஷர்ட். டோன்ட் ரிங்கிள் மை ஷர்ட். இதுவே என் சட்டை கசங்கிருச்சு, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா மை ஷர்ட் இஸ் ரிங்கிள்டு. மை ஷர்ட் இஸ் ரிங்கிள்டு. நான் அடிக்கடி என் நாயுடன் விளையாடி நேரத்தை கடக்கிறேன், இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ ஆஃப்டன் பாஸ் டைம் பிளேயிங் வித் மை டாக். ஐ ஆஃப்டன் பாஸ் டைம் பிளேயிங் வித் மை டாக். நீ கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ. ஐ எம் பிளஸ்ட் டு ஹாவ் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததால் நேரத்தை கவனிக்கவில்லை, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் அண்ட் டிடன்ட் நோட்டீஸ் த டைம். ஐ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் அண்ட் டிடன்ட் நோட்டீஸ் த டைம். அடுத்ததா, என்னுடைய தவறினால் தோசை கருகி போனது. என்னுடைய தவறினால் தோசை கருகி போனது, இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா இட்ஸ் மை ஃபால்ட் தட் த தோசா வாஸ் பர்ன்ட். இட்ஸ் மை ஃபால்ட் தட் த தோசா வாஸ் பர்ன்ட். இந்த ஊரின் ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு தெரியும், இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ நோ எவ்ரி இன்ச் ஆஃப் த டவுன். ஐ நோ எவ்ரி இன்ச் ஆஃப் த டவுன். அவன் அபாயத்தை அறிந்திருக்கவில்லை, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he was not aware of the danger. he was not aware of the danger. நட்புக்கு தேவை பரஸ்பர நம்பிக்கை, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா friendship requires mutual trust. friendship requires mutual trust. அவள் பத்திரிகையை மேலோட்டமாக பார்த்தாள், இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா she glanced through the magazine. she glanced through the magazine. ஹலோ எவ்ரிவன். எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நம்ம கவனிக்காம நம்ம வேற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருப்போம். திரும்ப அதை வந்துட்டு சொல்லி ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா could you please repeat what you just said. could you please repeat what you just said. இப்ப நம்ம வீட்டை மொட்டை மாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில குழந்தைங்க எட்டி பார்க்கும். அவங்கள வெளியே எட்டி பார்க்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் பீப் அவுட். டோன்ட் பீப் அவுட். எனக்கு எங்க அப்பா தான்ப்பா பேர் வச்சாரு, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா மை ஃபாதர் இஸ் த ஒன் ஹூ நேம்டு மீ. மை ஃபாதர் இஸ் த ஒன் ஹூ நேம்டு மீ. அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைச்சேன், இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ ஹேண்டட் த டாக்குமெண்ட் ஓவர் டு ஹிம். ஐ ஹேண்டட் த டாக்குமெண்ட் ஓவர் டு ஹிம். பிஸ்கட் நமுத்து போச்சு, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the biscuit has gone soft. the biscuit has gone soft. இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா ஏன் இதை செஞ்சேன்னு கேட்கும்போது நம்ம ஒரு சில டைம் ஆமா நான் இதை வேணும்னு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ டிட் இட் இன்டென்ஷனலி. ஐ டிட் இட் இன்டென்ஷனலி.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசுறவங்கள ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அண்ட் ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் செய்ய சொன்ன வேலையை நீங்க முடிச்சிட்டீங்களா? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, have you finished that work which I had asked you to do? Have you finished the work which I had asked you to do? எந்த பகுதிக்கு கூடுதல் விளக்கம் தேவை என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, let me know which area needs more explanation. Let me know which area needs more explanation. உங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, what are you planning to do after passing your exam? What are you planning to do after passing your exam? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, hope you will get succeeded in your life. Hope you will get succeeded in your life. விடுமுறைகள் எப்படி இருந்தன? உங்களுக்கு நல்ல நேரம் கிடைத்ததா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, how were the holidays? Did you have a nice time? How were the holidays? Did you have a nice time? உங்கள் விடுமுறையில் உங்கள் படிப்புக்கு சிறிது நேரம் கொடுத்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, I hope you gave some time to your studies during your vacation. I hope you gave some time to your studies during your vacation. இதை ஏன் நீங்கள் முன்பே என்னிடம் சொல்லவில்லை? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா, why you have not told me this before? Why you have not told me this before? இதற்கு முன்பு நான் உங்களுக்கு உதவி செய்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, I would have helped you before. I would have helped you before. வீட்டுப்பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துவேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, if you have any difficulties regarding homework, ask me and I will clarify your doubts. If you have any difficulties regarding homework, ask me and I will clarify your doubts. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசுறங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மழை பெஞ்சா எங்க வீடு ஒழுக ஆரம்பிச்சிரும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, if it rains, water will leak into my house. If it rains, water will leak into my house. இப்போ ஒரு சில ஃபுட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, மவுத் வாட்டரிங். மவுத் வாட்டரிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன சென்டென்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். யூ ஆர் குக்கிங் ஸ்மெல் மவுத் வாட்டரிங். யூ ஆர் குக்கிங் ஸ்மெல் மவுத் வாட்டரிங். அதாவது நீங்க சமைக்கும் போது வர ஸ்மெல்னால எனக்கு வாயில எச்சி ஊறுதுன்னு நாம சொல்லுவோம். மூக்க சிந்து. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ப்ளோ யுவர் நோஸ். ப்ளோ யுவர் நோஸ். எனக்கு மயக்கமா இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ ஃபீல் கிடி. ஐ ஃபீல் கிடி. இதுவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா நீங்க ஐ ஃபீல் டிசின்னு யூஸ் பண்ணும். இங்க கிடிங்கிற வேர்டுக்கு பதிலா டிசி, அதாவது DIZZY வேர்ட் நீங்க யூஸ் பண்ணணும்.
இதுவே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா அது எப்படி இங்கிலீஷ்ல நாம சொல்லலாம்னா ஐ ஃபீல் ட்ரௌசி. ஐ ஃபீல் ட்ரௌசி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ காட் பாடி ஷிவரிங். ஐ காட் பாடி ஷிவரிங். ஒரு சிலருக்கு ஒரு சில நிகழ்வை பார்க்கும்போது அப்படியே உடம்பு சிலிர்த்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். நான் வாயடிச்சு போயிட்டேன். ஸோ ஒரு சில விஷயம் பார்க்கும்போது நான் வாயடிச்சு போயிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ வாஸ் டம்ஃபவுண்டட். ஐ வாஸ் டம்ஃபவுண்டட். உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ப்ரே யுவர் டெய்டி காட். ப்ரே யுவர் டெய்டி காட். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வாயாடின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஷீ இஸ் டூ டாக்கட்டிவ். ஷீ இஸ் டூ டாக்கட்டிவ். எனக்கு கோபம் வராது. கோபம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கங்க. ஏன் நீங்க கூட சொல்லியிருப்பீங்க, நான் கூட சொல்லியிருப்பேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி பட் இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. ஐ டோன்ட் கெட் ஆங்க்ரி பட் இஃப் ஐ கெட் ஆங்க்ரி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வில் டூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்சஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து அவ ரொம்ப எரிச்சலானா. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா why was she so grumpy yesterday? Why was she so grumpy yesterday? அவன் பாடிக்கிட்டு இருந்தானா. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா was he singing? Was he singing? வெளியே குளிரா இருக்கிறதா. இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா is it cold outside? Is it cold outside? பனி வெள்ளையா இருக்குமா. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா இஸ் ஸ்னோ ஒயிட். இஸ் ஸ்னோ ஒயிட். நேத்து நீ சந்தோஷமா இருந்தியா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா were you happy yesterday? Were you happy yesterday? காஃபி ரொம்ப சூடா இருந்துச்சா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா was the coffee very hot? Was the coffee very hot? படம் நல்லா இருந்துச்சா. இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா was the film good? Was the film good? அவனுக்கு பிடிச்சிருக்கா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா does he like it? Does he like it? நீ அங்க போனியா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா did you go there? Did you go there? இது நல்லா ருசியா இருக்கா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா does it taste good? Does it taste good? அவள் குளிச்சாளா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா did she bath?
Did she bath? அங்க மழை பெய்யுமா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா does it rain there? Does it rain there? நீ என்ன அழைச்சியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா did you call me? Did you call me? நீ அந்த மணி அடிச்சியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா did you ring the bell? Did you ring the bell? இதுல எது உங்களோட பேனா? உங்களுடைய பேனா எது இப்படின்னு கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா which is your pen? Which is your pen? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? இல்ல உங்களுக்கு பிடிச்ச வண்ணம் எது? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னாக்கா which is your favorite color? Which is your favorite color? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் என்னதான் பணக்காரா இருந்தாலும் அவர் இன்னும் சந்தோஷமா இல்லை. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா although he was wealthy, he was still unhappy. Although he was wealthy, he was still unhappy. விலைகள் அதிகரிக்கும் போதெல்லாம் வாடிக்கையாளர்கள் குறைந்த தயாரிப்புகளை வாங்குகிறார்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா whenever prices goes up, customers buy less products. Whenever prices goes up, customers buy less products. உங்கள் காரை சர்வீஸுக்கு எடுத்து செல்ல வேண்டும், ஏனெனில் அது வித்தியாசமான சத்தங்களை உருவாக்க தொடங்குகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா you should take your car in for a service because it's starting to make weird noises. You should take your car in for a service because it's starting to make weird noises. அவர் நன்கு பயிற்சி பெற்றிருந்தாலும் அவர் இன்னும் நிறைய தவறுகளை செய்கிறார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா even though he is thoroughly trained, he still makes a lot of mistakes. நான் நாளை கடைக்கு திரும்பி வந்தால் இந்த கூப்பனை சேமிக்க வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I have to save this coupon in case I come back to the store tomorrow. I have to save this coupon in case I come back to the store tomorrow. நடிப்பு நல்லாதான் இருந்தாலும் எனக்கு இந்த படம் பிடிக்கல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I really didn't like the movie even though the acting was good. I really didn't like the movie even though the acting was good. வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை நீங்கள் காண முடியாவிட்டால் மந்தமான பக்கத்தை மெருகூட்டுங்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா if you can't see the bright side of life, polish the dull side. If you can't see the bright side of life, polish the dull side. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில குழந்தைங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள அப்படி உட்காரதுன்னு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் சிட் கிராஸ் லெக்டு. Don't sit cross-legged. கீழே சமணமிட்டு உட்காருங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா sit cross-legged on the floor. Sit cross-legged on the floor.
ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா சாஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்கள வந்துட்டு நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா, கூன் போட்டு உட்காராத நிமிர்ந்து உட்காருன்னு சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் ஸ்லாச், சிட் அப்ரைட். டோன்ட் ஸ்லாச், சிட் அப்ரைட். கீழே குனி. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டக் டவுன். டக் டவுன். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா ஓடி வந்துட்டு மூச்சு வாங்க தண்ணீர் குடிப்பாங்க. அவங்கள நம்ம மூச்சு திணறும் போது தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் ட்ரிங்க் வாட்டர் while you are gasping. தண்ணீர் குடிக்கும் போது பொறை ஏறிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, ஐ choked ஆன் வாட்டர். ஐ choked ஆன் வாட்டர். இதுவே நம்ம சாப்பிடும்போது பொறை ஏறிடுச்சுனாக்கா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், ஐ choked ஆன் ஃபுட். ஐ choked ஆன் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போனது போகட்டும், இனி நடக்க வேண்டியதை பாருங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, let bygones be bygones and move on to the more important things. Let bygones be bygones and move on to the more important things. இது தலைகீழா இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, it's upside down. It's upside down. உங்க கவலையை ஒதுக்கி வச்சுட்டு வேலையில கவனம் செலுத்துங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, let's keep your problems aside and focus on the work. Let's keep your problems aside and focus on the work. நாம் நமது இலக்குகளை நோக்கி செயல்பட வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, we must work towards our goals. We must work towards our goals. தூங்கும்போது நாம வடக்கு நோக்கி தலையை வைத்து கொள்ளக்கூடாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, we should not rest our head towards the north while sleeping. We should not rest our head towards the north while sleeping. சந்தேகம் உறவுகளை அழிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, suspicion destroys relationships. Suspicion destroys relationships. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவன் எனக்கு பதிலாக சென்றான். He went in place of me. He went in place of me. அவனுக்கு கடல் என்றால் பயம். He is afraid of the sea. He is afraid of the sea. நான் அதை உன்னிடம் விட்டு விடுகிறேன். I will leave that to you. I will leave that to you. அவள் உன்னை வெறுக்கிற மாதிரி தெரிகிறது. It seems she hates you. It seems she hates you. அவள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டாள். She got engaged to him. She got engaged to him.
அவர்கள் கிளம்ப இருக்கிறார்கள். They are about to leave. They are about to leave. நீ என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாய்? What do you plan to do? What do you plan to do? எங்களுடைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். He objected to our plan. He objected to our plan. அவன் ஒவ்வொருவருக்கும் அறிமுகமானவன். He is known to everyone. He is known to everyone. நீ வர வேண்டுமென விரும்புகிறேன். I just want you to come. I just want you to come. எனக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும். I want something to eat. I want something to eat. இது எங்கே இருக்கு என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. I can't find it anywhere. I can't find it anywhere. நீ கோபமாக இருப்பாய் என்று எண்ணினேன். I thought you'd be angry. I thought you'd be angry. உடனே வந்து என்னை பார்க்கவும். Come and see me right now. Come and see me right now. இதற்கு கட்டணம் இல்லை. It's free of charge. It's free of charge. பந்தை என்னிடம் உருட்டிவிடு. Roll the ball to me. Roll the ball to me. அவள் முட்டைகளை வேக வைத்தாள். She boiled the eggs. She boiled the eggs. போய் யார் என்று பார். Go and see who it is. Go and see who it is. அவன் வருவான் என எதிர்பார்க்கிறேன். I expect him to come. I expect him to come. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் ஸ்பீக் லைக் அ நோ இட் ஆல். டோன்ட் ஸ்பீக் லைக் அ நோ இட் ஆல். நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா யூ ஆர் பக்கிங் மீ. யூ ஆர் பக்கிங் மீ. இதுவே என்ன தொந்தரவு பண்ணாத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் பக் மீ. டோன்ட் பக் மீ. நீ தாகமா இருப்ப. இந்த தண்ணீரை குடிச்சு தாகத்தை தணிச்சுக்கோ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா யூ மஸ்ட் பி thirsty. Drink this water and quench your thirst. You must be thirsty. Drink this water and quench your thirst. இங்க quenchங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னாக்கா தணிச்சுக்கோங்கிறத குறிக்கும். அவனிடம் எதுவும் சொல்லாத. அவன் ஒரு உளறுவாயன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா don't tell him anything. He is a blabbermouth. Don't tell him anything. He is a blabbermouth. அவன் ஒரு கஞ்சன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he is a penny pincher. He is a penny pincher. அவர்களை பகைத்து கொள்ளாதே. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா don't antagonize them. Don't antagonize them.
முணுமுணுக்காத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, டோன்ட் மர்மர். டோன்ட் மர்மர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தாங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, there is no sin to risk. there is no sin to risk. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். A guilty conscience needs no accuser. A guilty conscience needs no accuser. இங்க கான்சியன்ஸ்ங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் மனசாட்சி. ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டானா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, will not be who has waited till the food is cooked, also wait till it cools. Will not be who has waited till the food is cooked, also wait till it cools. ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவுமா. இதுல ஏட்டுச் சுரக்காய்ங்கிறதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த சுரக்காங்கிற வேர்டை வச்சு நம்மளால சமைக்க முடியுமா, அதுதாங்க இங்க மீன் பண்ணுது. ஸோ இதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, will the word pumpkin serve for a meal? will the word pumpkin serve for a meal? சூடு கண்ட பூனை அடுப்பாங்கரையில் சேராது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, the cat that has got fire burns will never go near the kitchen. the cat that has got fire burns will never go near the kitchen. ஆடு நனைகிறது என்று ஓநாய் அலைகிறதாம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, it's like wolf cried when the sheep got drenched in rain. it's like wolf cried when the sheep got drenched in rain. இங்க ட்ரென்ச்டுங்கிற வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் நனைகிறது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, lust for 30 days and desire for 60 days. lust for 30 days, desire for 60 days. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொண்டையில மீன் முள் மாட்டிடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, a fish bone stuck in my throat. a fish bone stuck in my throat. நாள் ஒன்றுக்கு ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரை தவிர்க்கலாம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, an apple a day keeps the doctor away. an apple a day keeps the doctor away. அவர் என்னை பார்த்தால் எப்போதும் சிரிப்பார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, he always smiles when he sees me. he always smiles when he sees me. எந்த தாயும் தன் குழந்தைகளை பட்டினி கிடக்க விடுவதில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, no mother lets her children starve. no mother lets her children starve. இங்க ஸ்டாருக்கான தமிழ் அர்த்தம் பட்னீர்.
அன்னை தெரசா முழு மனதுடன் மக்களுக்கு சேவை செய்தார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, மதர் தெரசா சர்வ்ட் த பீப்புள் ஹோல் ஹார்ட்டட்லி. மதர் தெரசா சர்வ்ட் த பீப்புள் ஹோல் ஹார்ட்டட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவன் இங்கு வந்து 1 மாதம் கடந்து விட்டது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, a month has passed since he came here. a month has passed since he came here. நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, things I wished for didn't happen. things I wished for didn't happen. எனக்கு அவர் மீது பொறாமை இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I'm not jealous of him. I'm not jealous of him. இங்க jealousங்கிற அந்த வேர்டுக்கான தமிழ் அர்த்தம் பொறாமை. நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I didn't get anything I asked for. I didn't get anything I asked for. அவனை பொறுத்தவரையில் எல்லா விதத்திலும் அவன் நல்லவனா இருக்கான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா, as far as he is concerned, he is very good in all the ways. As far as he is concerned, he is very good in all the ways. நான் இனிமே சீக்கிரம் எழுந்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I will wake up early from now on. I will wake up early from now on. நான் இங்க இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, as long as I am here, you need not worry about anything. As long as I am here, you need not worry about anything. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை மீண்டும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. I am so happy to see you again. I am so happy to see you again. நீண்ட காலம் ஆகிவிட்டது. It's been a long time. It's been a long time. நான் உன்னை கடைசியாக பார்த்து எவ்வளவு காலம் ஆகிடுச்சு? How long has it been since I last saw you? How long has it been since I last saw you? உங்களை மீண்டும் பார்ப்பது மிகவும் நல்லது. Wow, it's so good to see you again. Wow, it's so good to see you again. நான் உன்னை பல வருடங்களாக பார்க்கவில்லை. I haven't seen you in ages. I haven't seen you in ages. நெடு நாட்களாக பார்க்கவில்லை. உங்களை மீண்டும் பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. Wow, it's a long time no see. It is great to see you again. Wow, it is a long time no see. It is great to see you again.
நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். உங்களிடம் இன்னும் என் மொபைல் எண் இருக்கிறதா? We must keep in touch. You still have my mobile number? We must keep in touch. You still have my mobile number? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எனக்கு கவலை இல்லை. Do whatever you want, I don't care. Do whatever you want, I don't care. தண்ணீர் வெதுவெதுப்பான நிலையில் உள்ளது. Water is in a lukewarm condition. Water is in a lukewarm condition. இங்க lukewarm கான தமிழ் அர்த்தம் வெதுவெதுப்பான. எனக்கு ஒரு மோசமான நாளாக இருந்தது. I had a lousy day. I had a lousy day. இங்க lousy கான தமிழ் அர்த்தம் மோசமான. நான் ஒரு குட்டி தூக்கம் போட போறேன். I'm going to take a short nap. I am going to take a short nap. ஒரு பணிவான கோரிக்கை. A polite request. A polite request. அவர் ஒரு வாரத்திற்குள் தனது மொத்த சரக்குகளையும் விற்றுவிட்டார். He sold out his entire stock within a week. He sold out his entire stock within a week. நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து வருகிறது. The price is rising day by day. The price is rising day by day. இதை இப்படியும் சொல்லலாம். Day after day, the prices are going up. Day after day, the prices are going up. எல்லா பணமும் செலவாகி விட்டது. All the money has been spent. All the money has been spent. நடிகரை சுற்றி மக்கள் கூட்டம் கூடியது. A crowd of people gathered around the actor. A crowd of people gathered around the actor. எனது நிதி சிக்கலை பற்றி நான் கவலைப்பட்டேன். நான் படுக்கைக்கு செல்லும் போது என்னால் தூங்க முடியவில்லை. I have been worried about my financial troubles and when I try to go to bed, I can't sleep. I have been worried about my financial troubles and when I try to go to bed, I can't sleep. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என் வேலையில் சலித்து விட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஆம் ஃபேட் அப் வித் மை ஜாப். ஐ ஆம் ஃபேட் அப் வித் மை ஜாப். இங்க ஃபேட் அப் இதுக்கான தமிழ் அர்த்தம் சலித்து விட்டது. சொல்லி சலித்து போய்விட்டது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா tired of saying. Tired of saying. இதை இப்படியும் சொல்லலாம் fed up by saying. Fed up by saying. நான் உங்களை இந்த விஷயத்தில் இழுக்க மாட்டேன்.
இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I won't drag you into this matter. I won't drag you into this matter. இங்க drag கான தமிழ் அர்த்தம் இழுக்கிறது. என் வாயை கிளறாத. இதை நம்ம பேச்சு வழக்குல சொல்வோம். ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம் என் வாயிலிருந்து வார்த்தைகளை பறிக்காதே. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். உப்பு நீரில் வாய் கொப்பளிக்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா gargle with salt water. gargle with salt water. இங்க gargleக்கான தமிழ் அர்த்தம் கொப்பளிக்கிறது. அவன் குரல் அவளை திடுக்கிட வைத்தது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா his voice startled her. his voice startled her. இங்க startleக்கான தமிழ் அர்த்தம் திடுக்கிட செய்வது. எனது செல்போனின் அழைப்பால் நாங்கள் திடுக்கிட்டோம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா we were startled by the ring of my cell phone. we were startled by the ring of my cell phone. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த துணி நன்றாக உழைக்கும் போல் தெரிகிறது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா this fabric seems durable. this fabric seems durable. காலணிகள் அலமாரியின் கீழ் உள்ளன. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா the shoes are under the shelf. the shoes are under the shelf. அவள் என் பணத்தை திருடியதாக நான் ஒருபோதும் சொல்லவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I never said she stole my money. I never said she stole my money. காலை 6 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு சென்றார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he left his house at 6 in the morning to be on time for his office. He left his house at 6 in the morning to be on time for his office. அவர் தற்செயலாக டிக்கெட்டை தனது வீட்டில் விட்டு சென்றதால் அவர் தனது ரயிலை தவறவிட்டார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா he missed his train because he had accidentally left his ticket in his house. he missed his train because he had accidentally left his ticket in his house. அவருக்கு ஏற்கனவே ஒரு வாரமாக தெரியும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he had known about it for a week already. he had known about it for a week already. என் அம்மா ஒரு நாளைக்கு 2 முறையாவது எங்கள் மேசைகளையும் அலமாரிகளையும் சுத்தம் செய்வார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா my mother cleans our tables and shelves at least twice a day. my mother cleans our tables and shelves at least twice a day. சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா there is a traffic jam on either side of the road. there is a traffic jam on either side of the road.
எனது பழைய சாக்ஸில் ஓட்டைகள் இருந்ததால் அவற்றை வெளியே எறிந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஐ த்ரோ அவுட் மை ஓல்ட் சாக்ஸ் பிகாஸ் தே ஹேட் ஹோல்ஸ் இன் தெம். ஐ த்ரோ அவுட் மை ஓல்ட் சாக்ஸ் பிகாஸ் தே ஹேட் ஹோல்ஸ் இன் தெம். நான் நேற்று இரவு ராமன் வீட்டில் தங்கியிருந்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I was staying at Ram's house last night. I was staying at Ram's house last night. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் எதுவும் நடக்காதது போல இருக்கிறார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னாக்கா, he behaves as if nothing happened. He behaves as if nothing happened. அண்ணாந்து தண்ணி குடி. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, sky drink the water. Sky drink the water. அவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he says one thing but does another. He says one thing but does another. இதை இப்படின்னு சொல்லலாம், his words don't correspond to his action. His words don't correspond to his action. ஊரை சுத்தி காமி. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, take me around the city. Take me around the city. நான் என்ன சொன்ன, நீ என்ன செய்யற. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, you are not doing what I wanted you to do. You are not doing what I wanted you to do. உங்கள் மீது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I have unshakable faith in you. I have unshakable faith in you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நாற்காலி எப்படி உடைந்தது, அதில் யார் அமர்ந்தார்கள். இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா, ஹவு டிட் திஸ் சேர் பிரேக், ஹூ சாட் ஆன் இட். ஹவு did this chair break, who sat on it. பால்காரர் பாலை சரியாக அளந்தாரா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, did the milkman measure the milk properly. Did the milkman measure the milk properly. அது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் அதை பார்த்தீர்களா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, how did you know that, did you see it. How did you know that, did you see it. கோவிலில் எத்தனை விளக்குகள் எரிந்தன. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, how many lamps in all were burning in the temple. How many lamps in all were burning in the temple. இதை இப்படின்னு கேட்கலாம், how many lamps burned down in the temple.
how many lamps burned down in the temple? எந்த நேரத்தில் நீங்கள் அங்கு சென்றீர்கள்? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா at what time did you reach the? At what time did you reach the? நீங்கள் எப்படி வண்டியில் இருந்து இறங்கினீர்கள்? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா how did you get down from the cart? How did you get down from the cart? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களை பற்றி தவறாக பேசாதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களை நம்பி இருக்காதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் ரிலை ஆன் த அதர் பீப்புள். டோன்ட் ரிலை ஆன் த அதர் பீப்புள். இங்க ரிலைக்கான தமிழ் அர்த்தம் நம்பி இருக்கிறது. வெறுங்காலுடன் நடக்காதே. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் வாக் பேர்ஃபுட். டோன்ட் வாக் பேர்ஃபுட். இங்க பேர்ஃபுட்கான தமிழ் அர்த்தம் வெறுங்கால். நான் ரத்தத்தை பார்த்து மயங்கி விட்டேன். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஐ ஃபெயிண்ட் அட் த சைட் ஆஃப் பிளட். ஐ ஃபெயிண்ட் அட் த சைட் ஆஃப் பிளட். இங்க ஃபெயிண்ட்கான தமிழ் அர்த்தம் மயக்கம். பைத்தியக்காரனை போல் பேசாதே. இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா don't speak like a lunatic. Don't speak like a lunatic. இங்க lunaticக்கான தமிழ் அர்த்தம் பைத்தியக்காரன். காலில் முள்ளு குத்திடுச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா a thorn got stuck in my foot. a thorn got stuck in my foot. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னாக்கா ஐ ஆம் சிட்டிங் ஐடல். ஐ ஆம் சிட்டிங் ஐடல். இங்கே ஐடலுக்கான தமிழ் அர்த்தம் சும்மா இருக்கிறது. நேரம் வரும்போது நான் அங்கு இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I'll be there when the time comes. I will be there when the time comes. கொஞ்ச நேரத்துல நான் அங்க இருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I will be there in a moment. I will be there in a moment. உங்களுக்கு தேவைப்படும் போது நான் இங்க இருப்பேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I will be here when you need me. I will be here when you need me. அவர் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா He was dragged into the police station. He was dragged into the police station. இதை எப்படின்னு சொல்லலாம் He got hauled to the police station. He got hauled to the police station. இங்க dragged and hauled ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா தமிழ் அர்த்தம் இழுத்துட்டு போறது.
அவர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he was taken to the police station. he was taken to the police station. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மனிதன் நல்ல செயல்களை செய்தால் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவான். இது எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம்னா ஹியூமன் இஸ் சென்ட் டு ஹெவன் இஃப் he does good deeds. Human is sent to heaven if he does good deeds. இங்க deedsக்கான தமிழ் அர்த்தம் செயல்கள். கொஞ்சமா கதவை திறந்து வை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா keep the door slightly open. keep the door slightly open. இதை இப்படியும் சொல்லலாம் keep the door partially open. keep the door partially open. துணியை ஒழுங்காக வை, கழிச்சிடாத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா keep the cloth properly, do not mess up. keep the cloth properly, do not mess up. இதை விட சிறந்ததாக எதுவும் இருக்க முடியாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா nothing could be better than this. nothing could be better than this. நான் உங்கள் விஷயத்தை ஆராய விரும்பவில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I don't want to delve into your matter. I don't want to delve into your matter. இங்க delveக்கான தமிழ் அர்த்தம் ஆராயறது. என்னால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா you had to suffer because of me. you had to suffer because of me. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I apologize on his behalf. I apologize on his behalf. இதுவே தயவு செய்து நீ என் சார்பில் மன்னிப்பு கேட்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா you please apologize on my behalf. you please apologize on my behalf. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எழுதி எழுதி கை வலிக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா மை ஹேண்ட் ஹர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸசிவ் ரைட்டிங். மை ஹேண்ட் ஹர்ட்ஸ் ஃப்ரம் excessive writing. நீ போயிட்டேன்னு நான் நினைச்சேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I thought you had left. I thought you had left. என் பொறுமைய சோதிக்காத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா don't test my patience. Don't test my patience. இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரியும்? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா how does he know this matter? How does he know this matter? நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I didn't expect you would come. I didn't expect you would come. உங்கள் கையெழுத்து தெளிவாக இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் illegible.
your handwriting is illegible. நான் எந்த தவறும் செய்யவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I haven't done anything wrong. I haven't done anything wrong. நான் பலியாடாக விரும்பவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I don't want to become a scapegoat. I don't want to become a scapegoat. இங்க scapegoatக்கான தமிழ் அர்த்தம் பலியாடு. அவர் எப்போதும் என் வழியில் நிற்கிறார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he always stands in my ways. He always stands in my ways. இந்த முட்டாள்தனத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னாக்கா I can't tolerate this nonsense. I can't tolerate this nonsense. இங்க டாலரேட்கான தமிழ் அர்த்தம் பொறுத்து கொள்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றொரு வாகனத்தின் பின்னால் மிக அருகில் செல்ல வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் டிரைவ் டூ க்ளோஸ்லி பிஹைண்ட் அனதர் வெஹிக்கிள். Don't drive too closely behind another vehicle. நான் அவளை ஒரு கணம் பார்த்தேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I caught a momentary glimpse of her. I caught a momentary glimpse of her. இங்க ஒரு கணம் இல்ல கணப்பொழுதில் கன நேரத்தில் இது மாதிரியான தமிழ் வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்லலாம்னா கிளிம்ஸ்ங்கிற வேர்ட் மூலயமா. கூட்டத்தில் அவளை கன நேரத்தில் பார்த்தேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I caught a glimpse of her in the crowd. I caught a glimpse of her in the crowd. அவன் அவனை முறைத்து கொண்டே இருந்தான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he continued to stare at him. He continued to stare at him. இங்க முறைச்சுக்கிட்டே இருக்கிறது குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிற இந்த தமிழ் வேர்ட்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஸ்டார்ங்கிற வேர்ட் மூலியமா. இப்போ ஒரு சில நியூஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல மயிர் இலையில் உயிர் தப்பினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா he narrowly escaped death. He narrowly escaped death. இங்க நேரோக்கான தமிழ் அர்த்தம் குறுகிய இடைவெளியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவள் நின்று கொண்டு நாற்காலியை காலால் அசைத்தாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா she stood and gave the chair a nudge with her foot. She stood and gave the chair a nudge with her foot. இங்க nudge கான தமிழ் அர்த்தம் சின்னதா அசைக்கிறது இல்ல சின்னதா இடிக்கிறது. அவனை தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க நான் அவனை இடிச்சேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா I nudged him to wake him up. I nudged him to wake him up.
அவ உதட்ட பிதுக்கி அவனை கோவமா பார்த்தா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, she pouted her lips and started at him angrily. She pouted her lips and started at him angrily. இங்க pout கான தமிழ் அர்த்தம் உதட்ட பிதுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவள் நின்று கொண்டு நாற்காலியை காலால் அசைத்தாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, she stood and gave the chair a nudge with her foot. She stood and gave the chair a nudge with her foot. இங்க nudge கான தமிழ் அர்த்தம் சின்னதா அசைக்கிறது இல்ல இடிக்கிறது. அவனை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க நான் அவனை இடிச்சேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I nudged him to wake him up. I nudged him to wake him up. அவள் உதட்ட பிதுக்கி அவனை கோபமா பார்த்தான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, she pouted her lips and stared at him angrily. She pouted her lips and stared at him angrily. இங்க pout கான தமிழ் அர்த்தம் உதட்ட பிதுக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர்கள் என் உரையாடலை ஒட்டு கேட்டனர். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, they eavesdropped on my conversation. They eavesdropped on my conversation. இங்க eavesdrop கான தமிழ் அர்த்தம் ஒட்டு கேட்கிறது. அது உன் இஷ்டம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, it is up to you. It is up to you. அவர் என்னை பற்றி வதந்திகளை பரப்புகிறார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is spreading gossip about me. He is spreading gossip about me. இங்க gossip கான தமிழ் அர்த்தம் வதந்தி. என்னை சந்தேகப்படாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, don't doubt me. Don't doubt me. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு துளி தேனுடன் பரிமாறவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, serve with a drizzle of honey. Serve with a drizzle of honey. இங்க drizzle கான தமிழ் அர்த்தம் ஒரு துளி. கிண்ணத்தில் எலுமிச்சை சாற்றை பிழியவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, squeeze the lemon juice into the bowl. Squeeze the lemon juice into the bowl. இங்க squeeze கான தமிழ் அர்த்தம் பிழியறது.
சிக்கன் துண்டுகள் மீது எலுமிச்சையை பிழிந்து உப்பு சேர்த்து தேய்க்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, squeeze the lemon over the chicken pieces and rub them with the salt. Squeeze the lemon over the chicken pieces and rub them with the salt. ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, add a pinch of salt. Add a pinch of salt. சிறிது பால் சேர்க்கவும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, add a dash of milk. Add a dash of milk. அவர் கேரட்டை வெட்டும் போது தற்செயலாக அவரது விரலை வெட்டி கொண்டார். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he accidentally cut his finger when he was slicing carrots. He accidentally cut his finger when he was slicing carrots. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வயதை விட இளமையாக இருக்கிறீர்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ். You look younger than your age. சும்மா உட்கார வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, don't sit idle. Don't sit idle. நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தினீர்கள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, you amazed me. You amazed me. இது உங்களை சிக்க வைப்பதற்கான அவரது சதி. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, this is all his conspiracy to trap you. This is all his conspiracy to trap you. இங்க conspiracyக்கான தமிழ் அர்த்தம் சதி. இது எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, why does it happen only with me? Why does it happen only with me? அவருக்கு ஆடம்பரமான பண்ணை வீடு உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he has a sumptuous farmhouse. He has a sumptuous farmhouse. இங்க sumptuousக்கான தமிழ் அர்த்தம் ஆடம்பரம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உன் அப்பா அம்மாவிற்கு நீ எத்தனையாவது மகன் ஆர் மகள்? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, வாட் ஆர்டர் ஆர் யூ அமாங் யுவர் சிப்லிங்ஸ்? What order are you among your siblings? இதை நம்ம வேற விதமாகவும் கேட்கலாம். What is your chronological position as the daughter or son to your parents? What is your chronological position as the daughter or son to your parents? அப்துல் கலாம் இந்தியாவினுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, what is the chronological order of Dr. Abdul Kalam as the President of India? What is the chronological order of Dr. Abdul Kalam as the President of India? இதை நம்ம வேற விதமாகவும் கேட்கலாம். What is the ordinal position of Dr. Abdul Kalam as the President of India? அடுத்ததா, இது உங்களுடைய எத்தனாவது பிறந்த நாள்? இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா,
What is your chronological number of your wedding anniversary this year? What is your chronological number of your wedding anniversary this year? அடுத்ததா இது எத்தனையாவது சுற்று? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா what is the ordinal number of this round? What is the ordinal number of this round? இதை வேற விதமாகவும் கேட்கலாம். How many rounds is this? How many rounds is this? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? அப்ப இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.